بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நாம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அந்த வீடியோவில் சகோதரர் பிஜே அவர்களுடைய ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்ற போடப்பட்ட லைவுக்கு பிறகுதான் ஜமாத்தின் மீது அதிர்த்து கொண்டோமா, அல்லது அதற்கு முன்னதாகவே அவர்கள் செயற்குழுவில் பதிவு செய்த காரியம் குறித்தும் அதே போல பொதுக்குழுவில் நடந்த நிகழ்வுகளினால் அதிருப்தி கொண்டோமா என்கின்ற செய்திகளை பதிவு செய்திருந்தோம். அதனுடைய அந்த வீடியோவில், அந்த அக்டோபர் மாதம் போடப்பட்ட அந்த வீடியோவில் இதற்கு அடுத்ததாக சகோதரர் பிஜே அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா தவறா, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நாம் ஆய்வு செய்துதான் நாம் ஜமாத்தை விட்டு வெளியேறினோமா என்கின்ற செய்தியை ஆதாரத்தோடு விளக்குகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது அப்படியே வரிசையாக காலங்கள் கடந்த காரணத்தினால இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஒரு பிஜே அவர்கள் வைத்து மிக முக்கியமான 3 குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியான முறையில் நம்ம ஆய்வு செய்திருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆதாரத்தோடு விளக்க போகிறோம். என்ன மிக முக்கியமான 3 குற்றச்சாட்டுன்னு சொன்னால், அவங்க பிஜே சொன்னாங்க விசாரணை நீதியாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதே போல 2வது குற்றச்சாட்டு என்ன வைத்தார்கள், பொருளாதாரம் சம்பந்தமாக சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். 3வதாக என்ன வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், சூழ்ச்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி வைக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு அது நமக்கு அதுக்கு முன்னதாகவே செயற்குழுவிலும் ஓரளவு தெளிவு அடைந்து விட்டது. அதன் பிறகு நடந்த பொதுக்குழுவில் அதிலும் என்ன பண்ணப்பட்டது, அவர்கள் சூழ்ச்சி ஏதோ செய்திருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாகவே அந்த இடத்திலும் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, தெளிவானது. இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாகவே நாம ஒரு சில பதிவுகள் போட்டோம். அந்த பதிவுகளுக்கு உண்டான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி சகோதரர் என்ன பண்றாங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன பதிவுகள் போட்டோம்னு சொல்லி சொன்னா, பா அப்துல் ரஹ்மான், திருவாரூர் அப்துல் ரஹ்மான் குறித்து ஒரு சில பதிவுகள் போட்டோம். அந்த பதிவுகளுக்கெல்லாம் என்னங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் என்ன முதல் பதிவுன்னு சொல்லி சொன்னா, நம்ம விளக்கம் கேட்டிருந்தோம். நம்ம எடுத்த உடனே பிஜே அவங்களுடைய லைவை பார்த்து உடனே வெளியில வரலை. நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, ஜமாத்துல ஒரு சில விளக்கங்களை நம்ம பெற்றிருந்தோம். பொருளாதார ரீதியாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் இருக்கிறது, அது சரியா தவறா, ஆதாரம் இருக்கிறதா இல்லையா, அது போய் மாநிலத்தில் கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாவே ஜமாத்துல இருந்தோம். அதுக்கு முன்னதாக மாவட்டத்தில் ஒரு சந்திப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த மாவட்ட சந்திப்புலையும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்ட நிர்வாகிகள் ரொம்பவுமே அத்துமீறி அவங்களுடைய பேச்சுவார்த்தையிலும் ஏதோ மதம் பிடித்தது போல் இருந்த காரணத்தினால அந்த நேரத்திலும் அந்த செய்திகள்லாம் நம்ம என்ன பண்ணோம், ரிசீவ் பண்ணிக்கிட்டு பிறகு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்ன பண்றோம், மாநிலத்தில் போய் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்தபடியாக நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சில சந்திப்புகள் போடுறாங்க. மாநிலத்திலிருந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அந்த விளக்கத்தின்படியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செய்திகளை நம்ம என்ன பண்ணுவோம், ஆதாரம் கிடைக்கும் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சந்திப்பினுடைய நேரத்தில் அப்துல் ரஹ்மான் என்ன பண்றாருன்னா நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்குமே பயான் மாதிரி உண்டான விளக்கத்தை சொல்லிக்கிட்டே வரார். நிர்வாக ரீதியான விஷயம் கூறாம பயான் மாதிரியான செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது இடையில நம்ம என்ன பண்றோம், கேள்வி கேட்கிறோம். அதுக்கு ஒரு சில விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நாங்க விளக்கம் சொல்றோம், ஏத்துக்கிறது ஏத்துக்காத உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றோம், உங்களுக்கு விளக்கம் சொல்றோம்னு சொல்லி வந்தவங்க இறுதியாக அப்துல் ரஹ்மான் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அவர் ஒரு செய்தியை சொல்றாரு, ஏத்துக்கிறதுனா ஏத்துக்கங்க, இல்லாட்டி நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ராஜினாமா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டோம். எங்களுடைய விளக்கத்தை கேள்,
இல்லை என்றால் வெளியே செல் அப்படின்ற ஒரு பதிவு போட்டோம். எங்களுடைய விளக்கத்தை கேள், இல்லை என்றால் வெளியே செல் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டோம். இதுக்கு என்னங்க ஆதாரம் அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு உண்டான ஆதாரத்தை போடுறோம். இன்ஷால்லா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. நீங்களே நடவடிக்கை குறித்து ஜமாத் எடுத்தது சரியில்லைன்ற நிலைப்பாடில் இப்போ இருக்கீங்களான்றதான் கேட்குறாரு. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். அது இன்னும் நம்ம அது உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, ஏன்னா நிறைய வீக்னஸ் இருக்கிறனால அது உறுதிப்படுத்த வேண்டிய முறைப்படி உறுதிப்படுத்தணும். அதான் நான் தெளிவாக இருக்கிறேன். என்ன உறுதிப்படுத்தணும்? அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியோவில் பலகீனங்கள் இருக்குது, விசாரிச்சு பலகீனங்கள் இருக்குது. அது இதான் 2 விதமாக சொல்கிறேன். ஒரு விதமாக ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, இன்னொரு விதமாக அவர் கெஞ்சுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மற்ற விஷயங்களை வச்சு நீங்கள் உறுதிப்படுத்தாமல் எடுத்த உடனே எடுத்த இதில் அது நீங்கள் சொல்கிற விளக்கத்தை நான் ஏற்றுக்கணுங்கிற இது கிடையாதுல்ல. அது போதும் உங்களுக்கு. நம்ம நான் மறுக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் உங்கள்கிட்ட நான் பேசி போதும் உங்களுக்கு. நம்ம நான் மறுக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் உங்கள்கிட்ட நான் பேசி நான் மறுக்கல. முடிவெடுக்கக்கூடிய மெத்தடுங்கிறது ஒரு ஃபைனல் மெத்தட் இருக்குது. எல்லாத்துக்குமே எனக்கு ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான், அது ஆடியோ மாதிரி ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன்னு மாவட்டத்திலேயே அவர் பதிவு செஞ்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான், அது ஆடியோ மாதிரி ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன்னு மாவட்டத்திலேயே அவர் பதிவு செஞ்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான், அது ஆடியோ மாதிரி ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன்னு மாவட்டத்திலேயே அவர் பதிவு செஞ்சு. சரி, ஓகே. அப்போ துவா செய்யுங்க. அவர் நிர்வாகத்தில் வைக்கலாமா? அவர் ராஜினாமா ஒன்று கொடுத்துருங்க. அவர் ராஜினாமா ஒன்று கொடுத்துருங்க. இப்போ கேட்டிங்களா இந்த விஷயத்தில்? இதில் என்ன அவர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர் சில விளக்கங்களை சொல்லிக்கிட்டே வரார். சில விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அதை பூராமே ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்குது, ஒரு சில விஷயத்துக்கு ஆதாரம் இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அதையெல்லாம் மையமாக வைத்து எதுவாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நிபந்தனையை ஏற்கனவே மாவட்டத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். மாநிலத்திலிருந்து விளக்கம் கொடுக்கறதுக்காக வராங்க. வரும்போது அனைத்திற்குமே உண்டான ஆதாரத்தோடு வரணும். ஆதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் விளக்கம் என்கின்ற பேரில் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த விளக்கத்தில் சில விஷயத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, சில விஷயம் ஏற்றுக்கொள்வது மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எங்களுடைய நேரங்களை எல்லாம் விட்டுட்டு வராங்களாம். அவங்களுக்கு சம்பளமே அதுக்கு தான் கொடுக்கப்படுது. பொருளாதாரமே என்னன்னு சொல்லி சொன்னால் மாதம் 20,000 ரூபா, கிட்டத்தட்ட சம்பளம் 20,000 ரூபாய்க்கு மேலே தான். அதுக்கிட்ட சம்பளம், அதே போல் வீட்டு வாடகை, மெடிக்கல் அலோவன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஜமாத்தினுடைய செய்திகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு தான். ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாயிகள், நிர்வாகிகள் ஏதாவது நிர்வாக ரீதியான விஷயங்கள் வரும். நான் நிர்வாகியாகவும் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சந்தேகத்தை ஆதாரபூர்வமாக நிவர்த்தி செய்வதாக வருவதாக சொன்னவர்கள் எந்த விதமான ஆதாரமும் காட்டல. அப்ப சில விஷயம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதுங்க, சில விஷயம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லைங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப நீங்க ராஜினாமா பண்ணிக்கிறீங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுடைய விளக்கத்தை கேளு, இல்லாட்டி வெளியில போ. இப்ப முதல் குற்றச்சாட்டுக்கு உண்டான ஆதாரமாக இதை நம்ம என்ன பண்றோம், பதிவு செய்யறோம். இரண்டாவது விஷயம் என்ன, எப்ப பார்த்தாலும் அவங்க போற இடத்துல எல்லாம் பிஜே போபியா பிடிச்சி போய் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வச்சிருந்தோம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, எனக்கு விளக்கம் சொல்வதற்காக வந்தாங்கல்ல, எனக்கு விளக்கம் சொல்வதற்காக ஒரு சிட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க, கிளையில ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க, மற்ற நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறீங்க, மாநிலத்தில இருந்து ஃபாரூக் வந்திருக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறாரு, வடசென்னை அன்சாரி வந்திருக்கிறாரு. இப்படி வந்திருக்கக்கூடிய நேரத்துல நான் என்ன கேள்வி அதை நானும் அப்படி டிசைட் பண்ணணும். எனக்கு தானே விளக்கம் சொல்ல வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் டிசைட் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மார்க்க விஷயத்தில் தடம் புரண்ட செய்திகள் சம்பந்தமாக கேள்வி கேட்க வேண்டியது இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதெல்லாம் இப்ப அதுக்கு உண்டான மசூரா இது கிடையாது, அதுக்கு உண்டான சந்திப்பு இது கிடையாது அப்படிங்கிற. சரிண்ணே, இப்ப மார்க்க விஷயமா இப்ப எப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடக்குது. இல்ல அதுக்கு உண்டான சந்திப்பு இது கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, தலைமையில போய் கணக்கு வழக்கு பார்த்துட்டு வந்தோம். அந்த கணக்கு வழக்குலாம் நம்ம பார்த்துட்டு வந்த கணக்கு வழக்குல நிறைய மிஸ்டேக் இருக்குது, அது சம்பந்தமா கேள்வி கேட்கறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்றேன். உடனே அதுக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, இல்ல அதுக்கும் உண்டான சந்திப்பு இது கிடையாதுங்க
அப்படிங்கிறாரு. அப்படி அப்ப என்னதானே நான் கேட்கறது அப்படின்னு கேட்கும் பொழுது பிஜே சம்பந்தமா மட்டும் கேளுங்கள். உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் வந்து எனக்குன்னு ஏற்படப்பட்ட அந்த சிட்டிங்ல நான் தான் கேள்வி கேட்கணும். அவங்க என்ன பண்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இவர் முழுக்க முழுக்க பிஜேவுடைய சிந்தனையில இருக்கிறாரு, அதனால இவரை வந்து நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு திட்டமிடுவதற்காக இவர் பிஜே குறித்து தான் நிறைய கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா பிஜே குறித்து மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், ஏன்னா எங்க போனாலும் பிஜேங்கிறீங்க, மாவட்டத்துக்கு எனக்கு போனா பிஜே சம்பந்தமா என்ன சொல்லுங்கிறாங்க. இப்போ நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு பிஜேங்கிறீங்களா? அப்ப மற்ற விஷயம்லாம் பிரதானம் இல்லையா? மற்ற விஷயம்லாம் கொசுருங்க, அதெல்லாம் சிம்பிள் மேட்டரு. மார்க்க விஷயத்துல தடம் புரண்டது சிம்பிள் மேட்டராம். பொய் சொல்லி மக்களை ஏமாத்துனது சிம்பிள் மேட்டராம். அதே மாதிரி வந்து பத்துவாங்கிற பேர்ல இஷ்டப்படி மனோ இச்சையை வந்து மார்க்கமாக்குனது கொசுர் மேட்டராம். பொருளாதாரத்துல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது சாதாரண கொசுர் மேட்டராம். எந்த மேட்டர் தான் பிரதானமா இவங்களுக்கு? பிஜே. அப்ப எந்த மேட்டர் தான் உங்களுக்கு பிரதானமா? பிஜே மேட்டர் தான் பிரதானமா? இந்த மாதிரி வந்து இரண்டாவது கேளுங்க, அவர் பேசுறது, அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க கேளுங்க. இரண்டாவது விஷயமாக நம்ம என்ன சொல்றோம், எங்க போனாலும் பிஜே என்று சொல்லி பிஜே பித்து பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னோம். அதற்கு உண்டான ஆதாரத்தை கேளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிஜேவுடைய நடவடிக்கை சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருக்கா? அது சம்பந்தமா மூணாவதாக இருக்குது. மெயினாக மார்க்கம் சம்பந்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது பொருளாதார சம்பந்த விஷயம் வந்திருக்குது. என்னன்னா பிஜே மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட விஷயமா விளக்கம் கூட தான் வந்துருக்கோம். அதுல எதுவும் டவுட் இருக்கா? ஆமாம், அதில் சில டவுட்டுகள் இருக்குது. இல்லை மார்க்க விஷயம் சம்பந்தமா அப்போ இங்கே வார்டிலேருந்து திருப்பி தலைக்கு வராமல் நடவடிக்கைங்கிறது வந்து பாலியல் சம்பந்தமாக எடுக்கிறோம். சரி. அதில் உங்களுக்கு என்ன டவுட்? பிஜே விஷயமாக அது வந்து கடைசி பட்சம் தானே. ஏன் அதையே இல்லை எப்பொழுதுமே வந்து இப்போ நான் மாவட்டத்துக்கு போய் கேட்டாலும் உடனே எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த பிஜே மேட்ருக்கு வராங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பதிவு போடும் போது வந்து இது மார்க் அடிப்பில் தப்புங்கன்னா உடனே பிஜே மேட்ருக்கு இதெல்லாம் வந்து கொசுர் மேட்டர் தான். எனக்கு அதுதான் கொசுர் மேட்ரு. எனக்கு அதுதான் கொசுர் மேட்ரு. எனக்கு அதுதான் கொசுர் மேட்ரு. ஏன்னா கொள்கை தானே மெயின். கொள்கை சார்ந்த விஷயம் மார்க் அடிப்படையில் வந்து முரண்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மார்க் அடிப்படையில் தப்பாக சொல்கிறது. அப்போ கேட்டிங்களா என்ன சொல்கிறாருன்னு சொல்லி? அதாவது வந்து மற்ற மார்க்க விஷயம்லாம் கொசுரான மேட்ரு தானா, பிஜே விஷயம்தான் வந்து முக்கியமான விஷயமா. அப்போ இதே நிலையில தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கே போனாலும் வந்து பிஜே பித்து பிடித்தவர்கள் மாதிரி வந்து பிஜேவுடைய ஆடியோ பூராமே லேப்டாப்பில் எடுத்துக்கிட்டு விளக்கம் சொல்கிறோங்கிற பேரில் படப்பட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு சாக் பீஸு ஒரு போர்டு இதே வேலையை தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து மற்ற மக்களுக்கு வந்து மார்க்க விஷயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தவறு செஞ்சுட்டோம், இந்த வந்து நீங்கள் ஏற்றுக்குறீங்க, ஒரு மன்னிப்பு கேட்குறோம், இல்லை அதுக்குண்டான புரிதல் அதுக்குண்டான விளக்கம் சொல்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அதுலலாம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து தனி ஒரு மனிதர், அவரை வந்து அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இதே ஒரு அஜெண்டாவாக எடுத்து பயணிப்போம் என்றது தான் அவங்களுடைய நிலையாக நம்ம என்ன பண்ணோம், நமக்கு விளக்கம் சொல்ல வரக்கூடிய நேரத்தை கூட நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஆசிக்குன்னு சொல்லக்கூடியவன் பிஜேவுடைய கடையில் வேலை செய்தவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஆடியோ ஒன்று பேசி அனுப்புகிறான். அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஜமாத்தில் வேலை பார்க்கும்போது பிஜேக்கு வந்து எடுபடி வேலைலாம் பார்க்கும்பொழுது அப்போ வந்து பெண்கள்லாம் வந்துட்டு போவாங்கங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அவதூறுகளை அடித்து விடுறான். இதில் என்ன ஒரு மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லி சொன்னால், அவன் ஏற்கனவே ஜமாத்தில் இருக்கும் பொழுது அவனை வந்து ஜமாத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் விஷயமாக அவனை ஜமாத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இவன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இவன் பிஜே மீது மட்டும் குற்றச்சாட்டு சொல்லலை. இப்போ வந்து யோகியர் மாதிரி பிஜே மீது மட்டும் பேசப்பட்ட ஆடியோவை என்ன பண்ணப்படுது, எடுத்து அனுப்பப்படுது. இந்த ஆசிக் என்று சொல்லக்கூடியவன் பிஜே மீதும் வைத்தான், கலீல் ரசூல் மீதும் வைத்தான், சையத் இப்ராஹிம் மீதும் வைத்தான். அப்போ நிர்வாக குழு இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது கலீல் ரசூல் அவர்களும் சையத் இப்ராஹிம் அவங்களும் இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லி தான் அவனை நடவடிக்கை எடுத்தான். இருந்தாலும் வந்து இவன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், வந்து தகப்பனர் இல்லாத அந்த சரியாக பராமரிப்பு இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாருன்னா பிஜேவோட கடையில் வேலைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டார். வேலைக்கு சேர்த்து வச்சு அவனுக்கு வேலையும் கொடுத்துருந்தார். இந்த அல்தாபியினுடைய நீக்கத்துக்கு பிறகு, நடவடிக்கைக்கு பிறகு அவன் வந்து அல்தாபியை வந்து ரொம்பவுமே பிரியம் வைத்திருந்தான். அதுக்கப்புறம் வெளியில் போய் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அவதூறான எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன ஆதாரம் இல்லாத செய்தியை சொல்கிறான்னா,
அந்த பழைய கட்டிடம், பழைய அலுவலகம், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்த அலுவலகத்துக்கு மேலே பிஜே அவங்களுடைய ரூம் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் கோவை ராமத்துல்லா அவங்களுடைய அறை இருக்கும். பொதுச் செயலாளருக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அறையும், மாநில தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த அறையும் இருக்கும். அந்த அறைக்கு வந்து ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்துட்டு போனாங்க. அப்போ அந்த பெண்மணி கூட வந்து அந்த பையனை கூட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால், மருந்து வாங்க போயிட்டேன், அந்த மாதிரி ஒரு அந்நிய பெண்ணோட நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆடியோவை ஒன்று அவன் அப்பொழுதே குற்றச்சாட்டு வச்சிருக்கணும், அப்பொழுதே அது சம்மந்தமாக விசாரிச்சிருக்கணும். இது போக வந்து தலைமையில் வந்து வீதி முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே கேமராக்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவன் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சொன்ன செய்தியை என்ன பண்ணுறாருன்னா, மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் எடுத்து பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும். அது பாருங்க, அது இந்த நிர்வாக ரீதியாகவே யாரெல்லாம் தாயிக்களாக இருப்பார்களோ, யாரெல்லாம் வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தாயிக்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு என்று தலைமை மூலமாக ஒரு குரூப் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த குரூப்ல இந்த ஆதாரத்தை, இந்த ஆசிக்கினுடைய ஆடியோவை, ஆதாரம் இல்லாத அவதூறு ஆடியோவை அப்துல் ரஹ்மான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அனுப்பக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஏதோ சும்மாலாம் சொல்லலாம், ஆதாரத்தோடு சொல்றோம் பாருங்க. இந்த இதை பாருங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. அதுல வந்து அப்துல் ரஹ்மான் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் பாருங்க. இந்த பதிவு தான் பார்த்தேன். அதுக்கு நான் இப்ப பதிவு கொடுக்க முடியல. அதாவது என்னன்னா, உண்மையும் சொல்ல போனானே நம்ம வந்து எவ்வளவோ விளையாண்டுல வேறு கொண்டு இருக்காரு. தொழுகை வந்து முதல் தேர்வுகோள். தொழுகை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு உள்ள இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாவோட பயத்தை தெரியும். அந்த மாதிரி திட்டவட்டமா நாளைக்கு வேற பொண்ணு வருதுடா, 28 வயசு 25 வயசு பொண்ணுலாம் கூப்பிட்டு வராங்களா, நாளைக்கு வேற பொண்ணு வருதுடா, 28 வயசு. அப்ப பாத்தீங்களா அப்துல் ரஹ்மான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு தனி மனிதன் மீது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்வு தான், சூழ்ச்சி தான். அது சூழ்ச்சிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நீங்க தான் அவனை நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. அவன் வந்து பெண் மீது வந்து பெண் சம்பந்தமான குற்றச்சாட்டுல வந்து ஈடுபட்டிருக்கிறான்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளியில போன பிறகு, அல்தாஃபியோட கை கோர்த்த பிறகு, எதிராக ஜமாத்துக்கு எதிராக செயல்பட்ட பிறகு அவன் ஒரு வந்து ஆதாரம் இல்லாத அவதூறாக ஒரு செய்தியை பரப்புறான், பேசுறான்னு சொல்லி சொன்னா உங்களுடைய விஷயம் என்ன? நீங்க இதற்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எந்த ஒரு செய்தி வந்தாலும் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் மட்டும் தானே ஏற்றுக்கொள்வோம், அதை பரப்புவோம்னு சொல்லி இருந்தீங்க. ஒரு மாநில துணைத் தலைவராக இருக்கிறீங்க. அப்படி துணைத் தலைவராக இருக்கும் பொழுது எவனோ ஒரு கண்டவன், ஒரு புறம்போக்கு மாதிரி இருக்க அந்தஸ்துல இருக்கக்கூடியவன் பேசுறான், ஆதாரம் இல்லாமல் பேசுகிறான், அதை நீங்க எடுத்து அனுப்புவீங்களா? இந்த 4ஆம் தர வேலைகள் செய்யக்கூடிய எதிரிகள் செய்யற மாதிரி வேலையா இருக்குது. இந்த மயிலில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு கமர், அவர் இந்த மாதிரி தான் பண்ணுவார். யாராவது ஒண்ணு பேசி விட்டா அவரை பாருங்கள், பேசுவதெல்லாம் உண்மை மாதிரியே தெரிகிறது, அதனாலதான் நான் வந்து என்ன பண்றேன், அதை ஏத்துக்கிட்டேன், ஆதாரம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. பார்க்கும்போது பேசுற போது உண்மை மாதிரி தெரியுது. அந்த மாதிரியான வேலை தான் இது என்ன பண்ணிருக்குது, நீங்க செஞ்சிருக்கிறீங்க. எதிரிகளை வந்து பேசக்கூடிய எவங்க கூட ஏதாவது ஒரு ஆடியோ பேசியிருக்கக்கூடிய செய்தியை எடுத்து பாருங்கள், ஆதாரம் கிடைத்து விட்டது என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க, மடைமாற்றக்கூடிய வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி இவன் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு செய்தியை சொல்றான். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் மீது இருந்த காழ்ப்புணர்வு, இவருக்கு செய்த சூழ்ச்சி, அதனுடைய தொடர்ச்சியாக இதை அனுப்பக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப இதுக்கு உண்டான விளக்கம் கேட்டா என்ன சொல்றாருன்னா, ஈஃபாருக்கு அவர் சொல்றாரு, அவர் அப்துல் ரஹ்மான் வந்து இதை தனியாவெல்லாம் அனுப்பவில்லை, ஏதோ வந்து ஒரு 4-5 இது சேர்த்து அனுப்பும்போது ஒன்றாக தவறுதலாக அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறார். தவறுதலாக அனுப்பப்பட்டதா? அதுல நேரத்தை பாருங்க. ஒரு துண்டாக அப்துல் ரஹ்மான் ஒரு செய்தியை அனுப்பிவிட்டு கிட்டத்தட்ட 2 நிமிடம் 2 நிமிடத்துக்கு மேல 3 நிமிடத்திற்கு கழித்து தான் 4-5 செய்திகளை சேர்த்து அனுப்புறாரு. அப்ப என்னன்னா காழ்ப்புணர்வு. இதை வந்து ஒருத்தன் பேசி விட்டுருக்கான்டா, எவனோ ஒருத்தன் இன்னைக்கு எப்படி காமிலோட கை கோர்த்து இருக்கிற மாதிரி
அதே மாதிரி வந்து பழைய அந்த ஆடிட்டர் அப்துல் ரஹ்மான் 2014 போட்டாரு, ஆடிட்டரும் கிடையாது அது வேற. அந்த மாதிரி ஆட்களோடதெல்லாம் இன்னைக்கு ஆதாரம் இல்லாமல் வந்து நாங்க வந்தா வந்து அது இதாகி போயிடும் சொல்லி கள்ளத்தனமா என்ன பண்றாங்க, சில பேர் அனுப்பி விட்டு போட வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு இருந்த அந்த காழ்ப்புண்ணின் விளைவாக ஆசிக் என்பவன் பேசுகிறான், அதை அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அப்ப இந்த 3 அப்துல் ரஹ்மான் மீது வைக்கப்பட்ட நான் சொன்ன அந்த 3 குற்றச்சாட்டுக்கும் ஆதாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டு விட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சார் பிஜே அவர்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டு 3 குற்றச்சாட்டு அதனுடைய அந்த ஆய்வுத்தன்மை என்ன, நாம் சரியான முறையில தான் வந்து அதை ஆய்வு செய்துதான் பிஜே உடைய செய்தி வந்து சரியானதா இல்ல தவறானதா என்று ஏற்றுக்கொண்டு வெளியில வந்தோமா என்பதை ஒவ்வொன்றாக இப்ப பார்க்க போகிறோம்.